ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 20. உண்மை என்ன என்றால் என் மதிநுட்பத்தை அவள் உணர்ந்துவிட்டாள். ஆகவே ரகசியம் வெளிப்படாமல் இருக்க அவள் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று இந்த விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பியிருக்கிறாள். என்னை எதற்காக அவள் கொல்ல விரும்பினாள் என்பதையும் கேள். அவளுக்கு உன் மீது பூரண ஆசை. நான் உயிருடன் இருக்கும் வரை என்னுடைய தோழமை கொண்ட நீ அவளிடம் பூரண ஆசை கொண்டு அன்புடன் இருக்க மாட்டாய் என்று அவள் கருதுகிறாள். மேலும் என் வார்த்தையை கேட்டு அவளை துறந்து ஊர் திரும்பி விடுவாயோ என்றும் பயம் இருந்ததா? இதுதான் காரணம். அவள் மீது கோபித்து கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவளை இங்கிருந்து நாம் அழைத்து கொண்டு போய்விட வேண்டும். தன் உற்றார் உறவினர்களை துறந்து அவள் வெளியேற நான் உனக்கு ஓர் உபாயத்தை சொல்கிறேன் என்றான் புத்தி சரீரன். நண்பா, உனக்கு புத்தி சரீரன் என்று பெயரிட்டது மிகவும் பொருந்தும். அறிவின் ஆதாரமே நீ என்று புகழ்ந்தான் வஜ்ரமகுடன். இந்த சமயம் வெளியில் ஐயோ, ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிற்றே என்ற கூக்குரல் கேட்டது. அதை கேட்ட மந்திரி குமாரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அவன் தன் நண்பனை பார்த்து பின்வருமாறு சொன்னான். நண்பா, இன்றிரவு நீ திரும்பி பத்மாவதியின் மாளிகைக்கு செல். அவளுடன் குதூகலமாய் இருக்கும்போது அவளுக்கு நல்ல போதையூட்டி அவளை மதிமயங்க செய்துவிடு. தன் நிலைமை மறந்து பிணம் போல படுக்கையில் படுத்து தூங்கும் போது அவள் நகைகளை களைந்து இடையிலே நகங்களினால் சூலாயுதத்தின் குறிகளை போல கீறல் அடையாளம் செய்துவிட்டு வந்துவிடு. அதற்கு மேல் நடக்க வேண்டியவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மந்திரி குமாரன். அந்த விதமாக வஜ்ரமகுடனும் தன் காதலியான பத்மாவதிக்கு போதையூட்டி அவள் மயங்கி கிடக்கையில் கூரிய முனைகளை உடைய நகங்களினால் சூலாயுதத்தின் முக்குறிகளை போல் அடையாளம் செய்துவிட்டு நகைகளுடன் வந்து சேர்ந்தான். மந்திரி குமாரனும் அதை கண்டு ஓகை ஊர்த்தான். மறுநாள் காலையில் மந்திரி குமாரன் அவ்வூர் மயானத்தை அடைந்து ஒரு தபசி போல வேஷம் போட்டு கொண்டான். ராஜகுமாரனை சீடனாக வேடம் தரிக்க சொல்லி பத்மாவதியின் நகைகளில் முத்து மாலையை எடுத்து கொடுத்தான். நண்பா, இதை கடை தெருவுக்கு சென்று விலை கூறு. பலரும் காணும்படியாக அதை கையில் பிடித்து செல். ஆயினும் யாரும் வாங்க முடியாதபடி அதிகமாக விலை கூறு. காவலாளிகள் யாராவது உன்னை பிடித்து விசாரித்தால் பணிவாகவே இதை விற்கச் சொல்லி என் குருநாதர் என்னிடம் கொடுத்தார் என்று சொல். வேறு ஒன்றையும் கூறாதே என்று சொல்லி அனுப்பினான். வஜ்ரமகுடன் அவ்விதமே மாலையை கையில் ஏந்தி கடை தெருவுக்கு சென்று அதை விலை கூறினான். அதை கண்ட காவலாளிகள் அவனை ஒரு திருடன் என்றே நினைத்து பிடித்து கொண்டார்கள். முதல் நாள் இரவு தந்த சிற்பி வீட்டிலே நகைகள் திருடு போய்விட்ட விஷயம் அவர்களுக்கும் தெரியும். ராஜகுமாரனை அவர்கள் நகரத்து கொத்தவாளிடம் அழைத்து சென்றனர். தபசி வேடத்தில் இருந்த அவனை பார்த்த கொத்தவாள், பெரியோய், இந்நகரத்து தந்த சிற்பியின் மகளுக்கு சொந்தமான இம்மாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். ராஜகுமாரன் தன் நண்பன் தெரிவித்தபடி என் குருநாதர் இதை கொடுத்து விற்று வரும்படி கூறினார். மற்ற விவரங்கள் அவரை கேட்டால்தான் தெரியும் என்றான். கொத்தவாள் மயானத்துக்கு வந்து அங்கே தபசி வேடத்தில் இருந்த மந்திரி குமாரனை அணுகி முத்துமாலை விவரத்தை கேட்டான். மந்திரி குமாரன் மிக்க சாமர்த்தியமாக கொத்தவாளை தனியே அழைத்து சென்று பின்வருமாறு தெரிவித்தான். நான் ஒரு தபசி, எந்த இடத்திலும் நிரந்தரமாக வசிப்பவன் அல்ல. தற்செயலாக நேற்று இவ்விடம் வந்தேன். இரவு நேரம் இம்மயானத்தில் தங்கியிருக்கையில் நடுநிசியில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது. அவர்களுள் ஒருத்தி ராஜகுமாரனின் உடலை தாங்கி வந்தாள். அவள் அந்த உடலை கிழித்து இதய கமலத்தை வெளிப்படுத்தி பைரவனுக்கு படையல் போட்டாள். அவள் மோகன வித்தையில் வல்லவள். நன்றாக மதுபானம் செய்து போதை ஏறி தன் வசம் இழந்து இருந்தாள். ஒருபுறம் தனியே அமர்ந்திருந்த என்னிடம் நோக்கி முகத்தை கோணி என் ஜபமாலையை பிடுங்க முயன்றாள். அவள் என்னிடம் வந்து
அத்துமீறி வம்பு பண்ணியதால் எனக்கு கோபம் ஏற்பட்டது. என் மந்திர சக்தியால் சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவள் இடைப்புறம் சூடு போட்டு துரத்தினேன். அப்போது அவள் கழுத்திலிருந்து இம்முத்துமாலையை பிடுங்கிக் கொண்டேன். தபசிக்கு முத்துமாலை எதற்கு? ஆகவேதான் அதை விற்று வா என்று அனுப்பினேன். இதை கேட்ட கொத்தவாள் அரசரிடம் சென்று தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தான். செய்தியை கேட்ட மன்னனும் துறவி சொல்லியபடி பத்மாவதியின் இடையில் சூலாயுதத்தின் அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்க நம்பிக்கையான கிழவி ஒருத்தியை அனுப்பினான். அவள் திரும்பி வந்து அடையாளம் தெளிவாக தெரிகிறது என்பதை தெரிவித்தாள். உடனே அந்த அரசன் பத்மாவதி ஒரு மோகினி பிசாசு என்றும் அவளே தன் குழந்தையை கொன்றவள் என்றும் தீர்மானித்து முடிவு கட்டிவிட்டான். அதனால் அவனே நேரில் சென்று தபசி வேடம் பூண்டிருக்கும் மந்திரி குமாரனை பார்த்து பத்மாவதிக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று கேட்டான். அவன் ஆலோசனைப்படியே அரசன் பத்மாவதியை ஊரை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று தீர்ப்பு கூறினான். அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ தடுத்தும் அழுதும் அரசன் கேட்கவில்லை. ராஜ சேவகர்கள் பத்மாவதியை காட்டுக்கு இழுத்துச் சென்று ஆடை ஆபரணங்களை உருவிக்கொண்டு நடுக்காட்டில் விட்டுவிட்டு திரும்பினர். இவ்விதம் ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் நடுக்காட்டில் துரத்தி அடிக்கப்பட்ட பத்மாவதி தன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை. இவ்வளவும் மந்திரி குமாரன் செய்த சூதே என்று அவள் நம்பினாள். அதே போல அன்று மாலை ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் தங்கள் வேடத்தை களைந்து குதிரை ஏறி அவள் இருந்த இடத்திற்கு வந்தனர். அங்கே தன் தலைவிதியை நினைத்து நொந்து அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த பத்மாவதியை அவர்கள் தேற்றி அவளையும் தங்களுடன் அழைத்து கொண்டு ஊர் திரும்பினர். அங்கே அவள் ராஜகுமாரனுடன் சந்தோஷமாக காலம் கழித்தாள். ஆயினும் தந்த சிற்பியோ தன் மகளை காட்டு மிருகங்கள் கொன்று தின்றுவிட்டன என்று நினைத்து மனமுடைந்து சிறிது காலத்தில் இறந்து போனான். கணவன் இறந்த துக்கத்தால் அவன் மனைவியும் கணவனை பின்தொடர்ந்தாள். இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மன்னனை பார்த்து, இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வைக்க வேண்டும். தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த தோஷம் ராஜகுமாரன், மந்திரி குமாரன், பத்மாவதி இம்மூவரில் யாரை சாரும்? அறிவாளிகளுக்குள் சிறந்தவனான நீ எனக்கு இதை எடுத்து கூற வேண்டும். அரசே, தெரிந்து கொண்டும் உண்மையை நீ எனக்கு எடுத்துரைக்காவிட்டால் உன் தலை 100 சுக்களாக உடைந்து போய்விடும் என்றது. வேதாளம் இவ்விதம் கேட்டதும் அரசனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. ஆகவே அவன் சிறிதும் பயப்படாமல், மந்திர வித்தையில் வல்ல வேதாளமே, இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? நீ குறிப்பிட்ட மூவரையும் அந்த பாவம் சாராது. அந்த பழி முழுவதும் கர்ணோத்பல அரசனையே சாரும் என்றான். எப்படி? அரசன் என்ன செய்தான்? அந்த மூவரால் தானே தந்த சிற்பியின் உயிர் மாய்ந்தது. அன்னங்கள் அரிசியை சாப்பிட்டால் அந்த குற்றம் காகத்தை சாருமா என்று கேட்டது வேதாளம். உண்மையில் மூவர் மீதும் பழி இல்லை. மந்திரி குமாரன் தன் எஜமானன் நன்மையை உத்தேசித்தே நடந்து கொண்டான். ராஜகுமாரனும் பத்மாவதியும் காமன் கணையால் தாக்குண்டு அதனால் பாதிக்கப்பட்டவர்களாய் தாங்கள் செய்வதென்ன என்பதை அறியாமல் நடந்து கொண்டார்கள். தங்கள் எண்ணம் ஈடேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்கள் நடந்து கொண்டனர். ஆனால் கர்ணோத்பல அரசனோ ராஜ தர்மத்தை சரியாக உணராமல், வழக்கை தீர விசாரித்து உண்மை அறியாமல், அரசருக்குரிய அறிவு இல்லாமல் தவறாக முடிவு கட்டி தீர்ப்பு கூறியதாலேயே அவ்விருவரும் உயிர் இழக்க நேர்ந்தது. அந்த பழி அவனையே சாரும் என்று விளக்கி கூறினான் விக்ரமாதித்த மன்னன். இவ்விதம் அரசன் தன் மௌனத்தை கலைத்து புதிருக்கு சரியான விடை கொடுத்ததை கேட்டு
அவன் தோளில் இருந்த வேதாளம் மன்னன் பொறுமையை சோதிக்க எண்ணி உடனே கட்டவிழ்த்து கொண்டு கிளம்பி பழையபடி முருங்க மரத்தில் சென்று ஏறிக்கொண்டது. மன்னனும் விடாமுயற்சியுடன் வேதாளத்தை மறுபடியும் பிடித்து கொண்டு வர முருங்கை மரத்தை அடைந்தான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.